ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் அடை தோசையும் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் இஞ்சி தொகையெல்லாம் செஞ்சு அசத்திடலாமா? இதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 கப் அளவுக்கு நான் சாமை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பும், 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி அலசி கழுவி எடுத்துகிட்டு ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இது மறுநாள் காலையில் இந்த மாதிரி தான் ஊறி இருந்துச்சு எனக்கு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 ஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா வரமிளகா ஒரு 3, இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட கல்லுப்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் கொரகொரப்பாக கூட இருக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு ஆப்டான இஞ்சி தொகையல். இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, அது எல்லாத்தையுமே அதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் கேப்பில் இஞ்சியை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. இது எல்லாத்தையுமே அந்த கலவை கூட சேர்த்து அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடை தோசை பருப்பெல்லாம் போட்டு ஹெவியாக இருக்கிறதுனால இந்த இஞ்சி துவையல் சாப்பிடக்குள்ள நம்மளுக்கு செரிமானத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கூட நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அது கூட சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கணும். அப்போ டேஸ்ட் கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம வதக்கி வச்ச அந்த தொகையில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்பு தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நான் அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அடை தோசை மாவில் தோசைக்கல்லில் வெங்காயம் தடவிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். இதை சாப்பிட்டு பாருங்களேன், உங்கள் அம்மாவும் பாட்டியும் தான் கண்டிப்பாக ஞாபகம் வருவாங்க.